பார்க்கிங் மாதிரி தான் தெரியுது. இதுக்குள்ளேயோ இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குண்டாரில் வந்து இப்படி சொங்கின்னு தண்ணி வரும், கீழே உட்காந்து குளிக்கிற மாதிரி ஒரு இடம் வரும்ல. நான் பிக்சர் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். மேலேருந்து அழகாக தண்ணி வரும், டேம்லேருந்து வர தண்ணி. ஸோ அது உள்ளே போய் பார்க்கலாம், பார்த்தா அது தடைக்காலம் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அதை பார்க்க முடியல. இந்த இதோட லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போது ஒரு இடம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் போல? நெக்ஸ்ட் தென்மலை. செம்ம வெயில். ஆனால் நேற்று வந்து நம்ம அங்கே வந்து வெயிலே இல்லை சுத்தமாக, கேரளாவில். இங்கே வந்து சரியான வெயில் அடிக்குது. நெக்ஸ்ட் தென்மலை போயிட்டு அப்படியே வர்க்கலா போவோம் வாங்க. ஃபுல்லாக போய் ரம்புட்டான், ஃபுல்லாக ரம்புட்டான் மரம் தான். பக்கத்தில் சாப்பிடுவோம்டா. எங்கள் அண்ணன் விஜய் சூப்பராக அம்மா உணவத்தை ரெடி பண்ணியிருக்காரு. புரட்சி தலைவி அம்மாவின் மாண்புமிகு திட்டம் இது. வா போ, அம்மா உணவத்தில் சாப்பிடுவோம். சேஞ்சிருக்கா இருக்காங்க. தயிர் சாதம் இருக்கு, சாம்பார் சாதம் இருக்கு. தயிர் சாதம், சமையல் அறை, ஒரு தயிர் சாதம் 3 ரூபாய். புரியல. தயிர் சாதம் கொடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் இது இல்லை. குவான்டிட்டி 10 ரூபாய்க்கு கேட்கான்னு கேட்டாங்க. சரி ஓகே, சாப்பிட்ருவோம் இல்லை. லெமன் சாப்பிட்ருக்கா? சரி, அப்போ லெமனும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருங்க. தயிர் சாதம் லெமன் இருக்கான். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கொடுத்துருங்க, இன்னொன்று கொடுத்துருங்க, நல்லா இருக்கு. 10 ரூபா கொடுத்தாலும் அது கொடுத்துருங்க. இதில் 10 ரூபா வச்சிருக்கீங்களா? சரி, இன்னொரு 10 ரூபாய்க்கு வச்சிருங்க. நான் சாப்பிட்டு சில்லறை தரேன். தயிர் சாதம் கொடுத்துருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஃபேன் இருக்கு, சாப்பிடுவோம். இன்னைக்கு வேற சனிக்கிழமை, செம பசி. இன்னைக்கு வேற சனிக்கிழமை, நான்வெஜ் ஃபுல்லாமே அங்கே பார்த்தா நான்வெஜ் ஹோட்டல் தான். என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அம்மா உணவகம் தயிர் சாப்பாடு இருந்துச்சு, லெமன் ரைஸ் இருக்குது, அப்புறம் சாம்பார் இருக்குது போல இருக்குது. ஸோ நம்ம வந்து தயிர் சாப்பாடு வாங்கினோம். தயிர் சாப்பாடு நல்லாவே இருக்குது. இதில் வந்து இஞ்சி, அப்புறம் கேரட்டு அதெல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துறாங்க. ஊறுகாய் நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நேராக வந்து தென்மலை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் தென்மலையிலேருந்து வர்க்கலாம். இதுதான் நம்மளோட இன்னைக்கு பிளானு. அம்மா உணவகத்தில் சூப்பராக சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு தயிர் சாதம். உண்மையாகவே முன்னாடியிலேருந்தே ஒரு நல்லா இருக்குமா இல்லை இப்போ சேஞ்சாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப நாள் சாப்பிட்டதில்ல அதெல்லாம். இப்போ சாப்பிட்டா நல்லா இருந்தது. ஸோ மஸ்ட் ட்ரை தான். A2Bல இருக்க மாதிரியே தயிர் சாதம் இருந்தது. நல்லா நல்ல ஒரு திட்டம் தான் இது, நம்ம முதலமைச்சரோட திட்டம். நம்ம அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி திட்டம்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. விஜய் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ பாராட்டத்தக்க விஷயம் அது. இப்போ நேரம் வந்து தென்மலை போயிட்டு இருக்கோம். வியூ எல்லாமே சீனரியா இருக்குது. பட் வெயில் வந்து கொடுத்தது. கேரளா போயிட்டு இருக்கிறது நம்ம வெயில் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் நம்ம வீடியோ போய் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ப்ளீஸ் என்ஜாய் பண்ணுங்க என் கூட. பாலருவி ஃபால்ஸ் போகிறோம்னா இல்லை விட்டாங்க.
இருக்கண்ணா டிராஃபிக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு இதுதான் வச்சுக்கோ. படையப்பா அந்த பாரு படையப்பா க்ரௌடு எல்லாம் டிக்கெட் வாங்குறாங்க போகிறாங்க. டிக்கெட் இல்லை, பஸ்ஸில் ஏறுறது. பஸ்ஸுக்கு இவ்வளோ கூட்டமா? முன்னாடி போயிட்டு வீட்டில் வச்சுருந்தோம். சரி நிற்கலாமா? நிற்க நிற்கலாமா? நிற்க போறியா? இன்னுமே அலோடு இல்லை. அங்கே போயிட்டு வரதான் இருக்கும். ட்ரக்கிங் பேர்ட்ஸ் சென்ட்ரல் சஃபாரி சால்டாக ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரமா? நாளையாகும். நாலு அங்கே தூக்கம் தராம. பேகரி அங்கே எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். யூடியூப் அவ்வளோ அச்சு பண்ணுங்க. பஸ்ஸில் நான் 50 பேர் முடிச்சிருவானுங்க. 50 பேர் எவ்வளோ போயிருக்காங்க? ஆனால் 2 பஸ்ஸு போயிட்டு ரிட்டர்ன் வரணும்ல. 2-2.5 மணி நேரம் முடிச்சிருங்க. அங்கே குளிக்க முடியுமோன்றது தான் டவுட்டு தான் கூட்டத்தில். எல்லா இடமும் கூட்டமாக தான் இருக்கும். ஒர்க்கில் தான் ஓரளவுக்கு பீச் இல்லை, பீச் தெரியாத டவுட். சின்ன சின்ன ஃபால்ஸ் தானே இருக்கும்ல. அதை குளிக்கிறாங்க. ஆளுந்து பார்த்தா சொன்னது.
ஹை வேஸ் இப்போ வந்து சூப்பராக சீனிக்காக ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம. இந்த இடம் வந்து நீங்கள் நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. தொடரி படத்தில் கூட இந்த சீன் வரும், தனுஷ் நடிச்ச படத்தில் கூட. அதெல்லாம் நிறைய படத்தில் இந்த சீன் வரும். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி டு தென்மலை வர்க்கலா அது போகிற ரூட்டில் இருக்குது. ஸோ நல்லா அழகாக சூப்பராக இந்த ரோட்டில் வந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. வண்டியுமே ரொம்ப போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பைக்கில் வரீங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு சும்மா நின்றுட்டு ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். நானும் பாலாவை தான் இந்த ரோட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். வண்டிங்க பாட்டு போகுது, இந்த பக்கமும் அந்த பக்கம் போகுது. ஸோ ரோடு அப்பப்போ ஃப்ரீ ஆகும்போது அப்பப்போ நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. என்ன பாலா, இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு? ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு, சூப்பர் ஆறு, நல்லா ஃபாரஸ்ட் ஆறு ஒன்று போகுது. இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி பில்லராக ஒரு செட்டப்பு. இது எப்போ கட்டினதுன்னு தெரியல. நல்லா சுற்றி மலை நடுவில் ஆர்ச் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. ரோடே காலி ஆயிடுச்சு. சரி, நம்ம நெக்ஸ்ட் போவோம். இங்கே இந்த மாதிரி கேரளா எந்த இடத்த பார்த்தாலும் நம்ம நின்று பார்க்கணும் தான் தோணும். அப்படியே பார்த்தா நமக்கு வந்து டைம் ஆகிடும். ஸோ வந்து நெக்ஸ்ட் தென்மலை போயிட்டு தென்மலையிலேருந்து வர்க்கலாம். அதான் யூஎஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென்மலை எக்கோ டூரிசமில் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் இருக்கான்னு தெரியல, ஆனால் டேம் இருக்குது. ஸோ எக்கோ டூரிசமில் இருக்க டேமு, அதுக்கப்புறம் போட்டிங் இருக்குது, அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா இருக்குது, வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம். இங்கே போர்டில் போட்டிருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அதுதான் போயிட்டுருக்கோம். அதோ இருக்குது டேமு, ஆனால் தண்ணி வரல. சரி பார்ப்போம். அதான் தென்மலா டேம். What is the price? I will check the price around into booklet.com around 600. Okay, I will pay to directly in you. Yeah, I will pay directly. டேம்ல தண்ணி வருது தெரியுதா? லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க மக்களே. கேரளாவில் எங்கே வந்தாலுமே வந்து உங்களுக்கு பிளேஸ் வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தையும் கேரளாவில் தூக்கி வச்ச மாதிரி இருக்குது சுற்றி பார்க்குற இடம்லாம். இங்கே பாருங்கள், சூப்பராக அந்த டேம்ல இருந்து கலாடா டேம் தென்மலை சூப்பராக இருக்குல்ல. கல்லடா டேம் தென்மலை. அழுகு நைட்டி மாதிரி ஒன்ட்ட மாட்டின்னு சுற்றி அழுகு நைட்டி மாதிரி ஒன்ட்ட மாட்டின்னு சுற்றினுக்கிறா. பைத்தியம் பூச்ச கேள்வி. என்னடா பேண்ட் ஸ்டைல் இது? ஒரு கால் மேலே தூக்கி ஒரு கால் கீழே.
வண்டி விட்டா ஈஸியாக இருக்கும். வண்டி உள்ளே விட்டுருந்தா ஈஸியாக தான் இருந்திருக்கும். மேலே விட மாட்டேங்க. வெயிட் இல்லை மாட்டேன். நான் திரும்பி மாய வந்தா ஃபோட்டோ எடுக்கிறோம்னா பைக் எடுத்தாச்சு. இப்போ நேராக ஒர்க்கில் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒவ்வொரு இடமுமே சீனிக்காக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? என் மொபைல் ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாகுது. இந்த இடம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதான் வந்து இந்த டேம் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்ல, தென்மலை எக்கோ டூரிசம் டேம், அந்த டேமு. ஸோ இந்த இடமும் நல்லா இருக்குது. அப்போ ஜில்லுன்னு இருக்கா? ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? இதெல்லாம் போனால் அடிச்சுட்டு போயிடும். இங்கே தான் குளிக்கணும். பிஸ்கெட் மாதிரி இருக்கா? வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி சூறாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உள்ளெல்லாம் இறங்கலை. உள்ளே இறங்கினா தண்ணி வலிச்சிட்டு போயிடும் போல இருக்குது. ஸோ அந்த ஓரத்தில் நின்று குளிச்சுட்டு வரலாம் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதுவாக இருக்குது. பாய். போகலாம். கேரளாவில் மான்சூன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா?